நாம் வாழுகின்ற இந்த ரமலானுடைய காலம் இது எங்களுக்கு பண்பாட்டு ரீதியிலான பயிற்சியை தர வேண்டும். எங்களுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்ற வேண்டும். கோபம், குரோதம், வஞ்சகம், பொறாமை, யாரும் குடும்ப உறவுகளை பகைத்திருந்தால் அந்த அந்த வீணான வைராக்கியம் இதெல்லாம் எடுத்துட்டு எங்களோட ஆன்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய மாதமாக வந்திருக்கிறது. எனவேதான் இந்த ரமலான் எங்களை பண்பாட்டு ரீதியிலான ஒரு மாற்றத்தை எங்களுக்கு தர வேண்டும். எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கரைகள், அழுக்குகள், ஆன்மாவினுடைய ஊத்த அழுக்குகளை எல்லாம் நீக்கி நல்ல ஒரு கல்புன் சலீமாக, நஃப்சுல் முத்மஇன்னாவாக மாற வேண்டும் என்பது இந்த ரமலான் எதிர்பார்க்கின்ற ஒரு பண்பாட்டு ரீதியிலான மாற்றம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிகமாக தக்வாவை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக, சஹாபாக்களுக்கு அதை உபதேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் இந்த ரமலான் ஒரு மாற்றத்தின் மாதம். அது உள்ளத்திலே எங்களுக்கு இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி உள்ளத்திலே ஒரு கல்புன் சலீமாக, ஒரு நஃப்சுல் முத்மஇன்னாவாக எங்களுடைய உள்ளம் மாறுவதைத்தான் இந்த ரமலான் எதிர்பார்க்கிறது. எனவே இந்த ரமலானுடைய காலத்திலே நாம் அதை எங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும்.